டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் சாப்டர்ஸுடைய கரெக்ஷன்ஸ் ஒரு ஓவராலாக ஒரு வியூ கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சாப்டர் 2 மேலே ஏறின மாதிரி இருக்குது. இல்லை அது லேப்டாப்பில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நான் மொபைலில் பார்க்குறதெல்லாம் மேபி அப்படி இருக்கலாம். ஸோ ஒரு சாப்டரும் ஒரு ஃப்ரெஷ் பேஜில் டாப்பில் ஃபர்ஸ்ட் லைனில் சாப்டர் நம்பர் இருக்கணும். அடுத்தது சாப்டருடைய டைட்டில், அதுக்கப்புறம் அந்த சாப்டருடைய சப் டாபிக்ஸ். ஓகே, அடுத்தது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா பிளாக் டயக்ராம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா எனி டயக்ராம் இருக்குது அப்படின்னா டயக்ராமுடைய நேம் வந்து டயக்ராமுக்கு கீழே தான் பண்ணணும். ஸோ டயக்ராமுக்கு அடுத்த லைனில் ஃபிகர் நம்பர் அப்படின்னு போட்டு அதுக்கு நம்பர் கொடுத்துட்டு அதோடைய டயக்ராம் நேம் என்னன்றதை கொடுக்கணும். ஸோ ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிகருக்கு அடுத்த லைனில் ஃபிகர் நம்பர் அண்ட் நேமிங் இருக்கணும். டேபிளேஷனாக இருந்தால் டேபிளுக்கு மேலே இருக்கணும். டேபிளுக்கு மேலே இருக்க லைனில் டேபிள் நம்பர் அண்ட் டேபிள் நேம் இருக்கணும். ஓகே, எந்த ஒரு டயக்ராம் போட்டாலும் எந்த ஒரு டேபிள் போட்டாலும் அதுக்கு நேம் கண்டிப்பாக இருக்கணும் வித் டேபிள் நம்பர். அண்ட் இன்னொரு கண்டிஷன், ஃபிகர் நேம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிகருக்கு அடுத்த லைனில் ஃபிகர் நம்பர் போடும்போது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 3 இருக்கு இல்லையா? ஸோ சாப்டர் 3ல் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிகர் அப்படின்னா ஃபிகர் 3.1 இருக்கும். அதில் செகண்ட் ஃபிகர்னால் ஃபிகர் 3.2. அது சின்னதோ பெருசோ எந்த மாதிரியான டயக்ராம்ஸாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நேம் கொடுத்தாகணும். டயக்ராம்னு ஒன்று இருந்தாலே நேம் பண்ணி ஆகணும். நம்பர் கொடுத்து நேம் கொடுத்தாகணும். அந்த சாப்டருக்கு உள்ளே வர இப்போ சாப்டர் 3ல் உள்ளே இருக்கிற எல்லா டயக்ராம்ஸ்க்கும் ஃபிகர் 3.1, 3.2, 3.4 அப்படின்னு நம்பர் பண்ணிட்டே போகணும். சாப்டர் 4 வருது அப்படின்னா சாப்டர் 4.1, 4.2, 4.3 அப்படி தான் கொடுக்கணும். இது ஃபிகருக்கான கண்டிஷன். டேபிளேஷனுக்கு நீங்கள் வந்து நம்பர் கொடுக்குறீங்க, நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா சாப்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் ஆரம்பிக்குது இல்லையா, சாப்டர் 1லேருந்து அதுலேருந்து ஆரம்பித்து எந்த சாப்டருக்குள்ளே டேபிள் வந்தாலும் டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 அப்படி தான் நம்பர் கொடுக்கணும். ஓகே, 1.1, 2.1 அந்த மாதிரி போகக்கூடாது. சாப்டர் 1ல் டேபிளே இல்லை, சாப்டர் 2ல் தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிளேஷன் சாப்டர் 2ல் தான் வருது அப்படின்னா அதுக்கு டேபிள் 1 அப்படின்னு தான் நம்பர் கொடுக்கணும். டேபிளேஷனே இல்லை, அதோட சாப்டர் 6ல் தான் வந்து 5 சாப்டரில் டேபிளேஷனே இல்லை, 6வது சாப்டரில் தான் ஒரு டேபிளேஷன் வருதுன்னா அதுக்கு டேபிள் 1 அப்படின்னு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு சாப்டர் கன்சிடர் பண்ண வேண்டாம். டேபிள் 1, 2, 3 அப்படிங்கிறது சாப்டர் 1ல் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே 1, 2, 3 வரும்னே கொடுத்தா போதும். சாப்டர் நம்பர் மென்ஷன் பண்ண வேண்டாம். பட் ஃபிகர் நம்பரிங் பண்ணும்போது எந்த சாப்டருக்கு உள்ளே இருக்குதோ அந்த சாப்டருக்கான நம்பர் போட்டு கொடுக்கணும். அதாவது ஃபிகர் சாப்டர் 3ல் இந்த ஃபிகருக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிகர் நம்பர் 3.1 பிளாக் டயக்ராம் ஆஃப் அப்படிங்கிறது ஆஃப் அப்படி போட்டு எந்தோடைய பிளாக் டயக்ராம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் இது ஃபிகர் நம்பர், இங்கே ஃபிகர் நம்பர் ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே இங்கே ஃபிகர் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், தப்பு. இது ஃபிகர் நம்பர் 3.2, இது ஃபிகர் நம்பர் 3.3, ஃபிகர் நம்பர் 3.4 அப்படி போகும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ அது இதுக்கும் நீங்கள் அந்த கண்டினியூஷன் கொடுத்துட்டே போங்க. 3.4, 3.5, 3.6 அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நீங்கள் ஒரு டயக்ராம் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஃபிகர் நம்பர் அண்ட் ஃபிகர் நேம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதுவும் அந்த டயக்ராமுக்கு அடுத்த லைனில் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பர் கொடுக்கவே இல்லை, எல்லாத்துக்குமே ஃபிகர் நம்பர் கொடுத்து நேம் கொடுங்க. அதில் ஃபிகர் அண்ட் அது பக்கத்தில் வர நேமை போல்டு பண்ணுங்கள். ஃபிகர் நேம் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு தட் இஸ் ஃபிகர், அதுக்கு பக்கத்தில் வர நம்பரை போல்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வர அந்த ஃபிகருடைய நேமை வந்து போல்ட் பண்ண வேண்டாம். ஓகே, போல்டு. அடுத்தது ஸோ இது எல்லாத்துக்குமே நம்பர் கொடுத்து நேம் கொடுங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, எல்லா டயக்ராமுக்கும் ஃபிகர் நம்பர் ஃபிகர் நேம் இருக்கணும். ஓகே, அடுத்தது ஓகே, ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்ஸை வந்து அப்படியே பார்த்தா ஒரே பேராகிராஃப் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த என்டையர் டாக்குமெண்ட் ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அடுத்த பேராகிராஃப்க்கு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஒரு என்டர் வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த என்டர் கொடுத்து தான் அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2 பேராகிராஃப்க்கு இடையில் ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்கணும்.
ஓகே, ஒரு கேப் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு காமனாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா, எல்லா பேராகிராஃப்க்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் வேர்டில் முன்னாடி கர்சரை வச்சு ஒரு டேப் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பேஜை ஒட்டி ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ ஆர்டினோ இருக்குது இல்லையா, ஸோ அதில் ஏக்கு முன்னாடி கர்சர் வச்சு ஒரு டேப் கொடுங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா த ஆர்டினோ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ கிட்ஸில் முடியுது, அடுத்து த ஆர்டினோன்னு ஆரம்பிக்குது. அதில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுங்க, அது அடுத்த லைனுக்கு போகும், அப்புறம் ஒரு டேப் கொடுங்க. ஸோ இதை வந்து ஃபார் த என்டையர் டாக்குமெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு பேஜில் ஒரே பேராகிராஃப் ஃபுல் இடத்தையும் அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 3 பேராகிராஃப்ஸாக அதை உடச்சி விடுங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் வந்து போல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்பர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது எத்தனாவது சாப்டரோ அது 0.1 2 3 கொடுத்தாகணும். போல்டில் இந்த மாதிரி நீங்கள் போல்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாகணும். 411 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ இதுக்கு வந்து 411 கொடுக்கணும், இதுக்கு 412 கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அன்னெசரியாக ஸ்பேசஸ் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து செக் பண்ணுங்கள். ஒரு பேராகிராஃப் முடிஞ்சு ஒரு லைன் ஸ்பேஸ், அடுத்தது 4.11.3 இந்த மாதிரியான அடுத்த சாப்டர், அடுத்த சப் சாப்டரோ சப் டாபிக். ஓகே, அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓகே, இந்த மாதிரி டேபிளேஷன் போட்டிங்கன்னா மேலே இது வந்து பென் டிஸ்கிரிப்ஷன் தான் அப்படின்னாலும் இதுக்கும் டேபிளேஷனாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மேலே டேபிள் நம்பர் கொடுக்கணும். ஸோ சாப்டர் 1 தான் சாப்டர் 3 தான் உங்களுக்கு ஒரு டேபிளேஷன் இருந்தது, டேபிள் நம்பர் 1 கொடுத்துருக்கீங்க, அதோட இங்கே தான் இருக்குது அப்படின்னா இதுக்கு டேபிள் 2ன்னு போட்டு பென் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அப்படின்னு போட்டுருங்க. அதில் இருக்குது இல்லையா, அந்த லைனுக்கு முன்னாடி டேபிள் 2ன்னு தான் போடணும். இந்த சாப்டர் நம்பர் போட்டு 0.2 போடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அன்னெசரி ஸ்பேசஸ்லாம் இருக்குது உங்களுடைய லேப்டாப்பில் பார்க்கும்போதுன்னா அதெல்லாம் தூக்கிடுங்க. ஒரு லைன் தான் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சாப்டர் பாதியில் ஆரம்பிக்குதான்னு பாருங்கள். லேப்டாப்பில் எப்படி இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி. தென் இந்த மாதிரி ஒரே பேராகிராஃப் அடிச்சு தள்ளாதீங்க, இதை 2ஆக உடச்சி விடுங்க. இந்த பேராகிராஃப் மாதிரி இருக்கிறத இதையும் அது மாதிரி 2ஆக உடச்சி விடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ராசஸ் ஓவர்வியூவில் 1 2 3 4 போட்டிருக்கலையா, அது எண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ்க்கும் இடையில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் டிடெக்ஷன் கோலன் இருக்குல்ல, பக்கத்தில் கர்சரை வச்சு ஒரு என்ட்ரு அடிங்க. ஃபேஸ் டிடெக்ஷன் கோலன் பக்கத்து வேர்ட்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அடுத்தது எம்டி லைனில் நிற்கும் கர்சர், அப்போ ஒரு டெலீட் கொடுங்க. அந்த சிஸ்டம்ங்கிறது மேல் லைன் கூட வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்கே இருந்தாலும் இதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அன்னெசரி ஸ்பேசஸ் இருக்கா பார்த்துக்கோ. அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸு, அட்வான்டேஜஸ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் அதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். லேப்டாப்பில் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னா எதுக்கான சர்க்யூட் டயக்ராம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் அப்படின்னு போடுங்க. அண்ட் சர்க்யூட் டயக்ராம் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். வெறுமனே டயக்ராம் போட்டு இப்படி இருக்கக்கூடாது. இப்போ சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னு போட்டு சர்க்யூட் டயக்ராம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மாற்றிக்கோங்க இதை. ஓகே, இந்த 7.1ல் இந்த மாதிரி நம்பர் பண்ணும்போது 7.1 அப்படின்னா 7.1 பக்கத்தில் டாட் வரக்கூடாது, ஸ்பேஸ் சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னு கொடுங்க. இது எல்லா சாப்டருக்கும் எல்லா சப் சாப்டருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். செக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகே, அடுத்து இந்த மாதிரி டயக்ராம்ஸ் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. டயக்ராமோட டிஸ்கிரிப்ஷன் அட்லீஸ்ட் 3 to 4 லைன்ஸ் ஆச்சும் இருக்கணும். இதை நீ சாப்டராக போடுறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக அதோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு பேஜ்க்காவது போகணும். அண்ட் ரிசல்ட்ஸை வந்து தனி சாப்டராக போடுங்க. ஓகே, ஸோ இல்லை இது வந்து சும்மா இந்த சாப்டருக்குள்ளே தான் வருதுன்னா ரிசல்ட்ஸ் ஃபார் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 7.3 லெஃப்ட்டு கொண்டு போங்க. அடுத்தது சாப்டர் 8, அதில் வந்து டைட்டில் கொடுக்கும்போது கன்க்ளூஷன் அண்ட் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. பட் உள்ள கண்டென்ட் பார்த்தோன்னா 8.1ல் வந்து ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டையும் 8.2ல் கன்க்ளூஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க. சாப்டர் டைட்டில் எந்த ஃப்ளோவில் இருக்கோ அதே ஃப்ளோவுக்கு மாற்றிக்கோங்க. தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா 8.1ல் சாப்டருடைய ஹெட்டிங் தகுந்த மாதிரி கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. 8.2ல் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர் 8ஓடைய டைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஃப்ளோவில் கொண்டு வந்துடுங்க. அடுத்தது ஓகே,
ஸோ ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரிசல்ட்ஸ் என்னவோ ஓகே இந்த ரிசல்ட்டில் இதில் உங்களுக்கு என்னென்ன அவுட்புட் மெசேஜஸ் வருமோ இல்லை பஸர் வருமோ வாட் எவர் இட் இஸ் அந்த அவுட்புட் ஒன்றையும் காமிக்கணும். இன்கேஸ் மெசேஜ் ஏதாவது 2-3 மெசேஜஸ் வருது அப்படின்னா அந்த மெசேஜஸை க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுங்க. அந்த ரிசல்ட்ஸில் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் கீழே ரிசல்ட்ஸ் அதுக்கு 0.1 0.2 அது எப்படி சொல்கிறது ரிசல்ட்ஸில் 7.2ன்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத தனி சாப்டராக போடுங்க. ஓகே சாப்டர் 7 சர்க்யூட் டயக்ராம் அதோட டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் 8ல் ரிசல்ட்ஸ் போடுங்க. சாப்டர் 9ல் கன்க்ளூஷன் போட்டு சாப்டர் 10 ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் வைக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போது சாப்டர் 7ல் நீங்கள் இதை கொண்டு வரும்போது இதில் சர்க்யூட் டயக்ராம் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்னு போட்டு 7.1 இன்ட்ரோடக்ஷன் ஒரு 4 லைன்ஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த சர்க்யூட் டயக்ராம் எதுக்கானது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் 7.2ல் கொடுங்க. அதுக்குள்ளேயே டயக்ராம் வந்துடும். ஓகே. அடுத்தது ரிசல்ட்ஸுக்கு தனி சாப்டர் போடுங்க. அடுத்த பேஜில் சாப்டர் 8 அப்படின்னு போட்டு ரிசல்ட்ஸ் போடுங்க. அதில் உங்கள் ரிசல்ட்ஸ் ஒரு ரிசல்ட்ஸ் காமிக்கும் போதும் தட் இஸ் ரிசல்ட்டு என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை மெசேஜஸை நீங்கள் ரிசல்ட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா 2-3 மெசேஜஸ் வருது அப்படின்னா 2-3 அவுட்புட்ஸ். ஸோ அந்த 2-3 அவுட்புட்ஸையும் க்ளோஸ்அப்பில் தட் இஸ் அந்த எல்இடி எல்சிடி டிஸ்பிளேயில் என்ன மெசேஜ் காமிக்குதோ அந்த மெசேஜை க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து கிளியராக தெரிகிற மாதிரி போடுங்க. அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத இப்போ சாப்டர் நம்பர் 8ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சாப்டர் நம்பர் 8.1ல் இன்ட்ரோடக்ஷன்னு கொடுத்துருங்க. 8.2ல் இந்த ரிசல்ட்ஸ் ஆரம்பிங்க. 8.2.1ல் ஒரு மெசேஜ், 8.2.2ல் ஒரு மெசேஜ் அப்படி கொடுங்க. ஓகே. ஸோ வேறு ஏதாவது பஸர் இருந்து அது சவுண்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு சப் டாப்பிக்காக போட்டு அது டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஒரு 2 to 3 லைன்ஸ் வர மாதிரி கொடுங்க. இந்த டயக்ராம்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஃபிகர் நம்பர் அண்ட் ஃபிகர் நேம் கொடுத்தாகணும். ஓகே. அடுத்தது அடுத்த சாப்டராக கன்க்ளூஷன் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த சாப்டராக ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பேஜ் அரை பேஜ் தான் இருக்குன்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ கன்க்ளூஷன் ஒரு சாப்டராக வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டை அடுத்த சாப்டர் நம்பர் போட்டு அடுத்த பேஜ்க்கு கொண்டு போயிருங்க. ஓகே. ஆர்டர் கன்க்ளூஷன் அண்ட் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டில் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் அடுத்த சாப்டராக போட்டுக்கோங்க. ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும். இதுக்கு சாப்டர் நம்பர் கொடுக்க வேண்டாம். நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்ட் தான். அடுத்தது ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது லெஃப்ட்டில் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். ரெஃபரன்சஸ் இஎஸ்ல முடியுதுல்ல, எஸ்க்கு அப்புறம் ஒரு கர்சரை வச்சு ஒரு 4 ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே. எம்டியாக தான் 4 லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேபி லேப்டாப்பில் உங்களுக்கு சிஸ்டமில் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கட்டமாக இருக்கு இல்லையா ஒரு ஆத்தருக்கு முன்னாடியும் லைனில். ஸோ அது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3 போட்டிருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 ஸ்கொயர் ப்ராக்கெட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் 2 3 அப்படி போட்டுக்கோங்க. ஓகே ரைட். அவ்வளோதான். ஸோ நான் காமனாக சொன்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டுருங்க. ஃபுல்லாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ரிப்பீட்டட் ஒர்க் இல்லாமல் இருக்கும். ஓகே. இல்லைனா திரும்ப பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் சொன்னது அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் காமனாக சொல்லணும் அப்படின்னா ஃபிகர் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா டயக்ராமுக்கு அடுத்த லைனில் அந்த சாப்டரோடைய நம்பர் மென்ஷன் பண்ணணும். சாப்டர் 3னா ஃபிகர் 3.1 ஃபிகர் 3.2 அந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகணும். டேபிளேஷன்னா டேபிளுக்கு மேலே இருக்க லைனில் டேபிள் நம்பர் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் சாப்டர் கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்படி டேபிளேஷன் வந்தாலும் எந்த சாப்டரில் வந்தாலும் டேபிள் 1 டேபிள் 2 டேபிள் 3 தான் எந்த சாப்டரில் வந்தாலும் போட்டுக்கிட்டே போகணும். ஓகேவா. அது பார்த்துக்கோங்க. அண்டு எந்த ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு டேப் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் இடையில் ஒரு லைன் ஸ்பேஸ் எம்டியாக விடணும். அன்னெசரியாக ஒரு ஸ்பேஸ்க்கு மேலே எங்கேயுமே விடக்கூடாது. ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு எம்டி லைன் விடக்கூடாது. ஓகே. ஒரு பேராகிராஃப்க்கும் அடுத்த பேராகிராஃப்க்கும் இடையில் ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு பேராகிராஃப்க்கும் அடுத்த சப்டாப்பிக்கும் இடையில் ஸ்பேஸ் இருக்கணும். அது ஒரு லைனுக்கு மேலே எம்டியாக விடக்கூடாது. இருந்ததுன்னா ஃபுல் சாப்டரும் கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சாப்டரும் ஒரு பேஜுடைய ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் டாப்பில் ஸ்டார்ட் ஆகணும்.
ஓகே, கடைசியாக நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிட்டும் ஒரு முறை இதெல்லாம் செக் பண்ணுங்கள், மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஒரு முறை இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.